எயிட் சினிமாலைக்கு எந்த விதம் நினச்சா பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருந்தது. சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க உண்மையிலேயே வந்து ஆ, கொஞ்சம் இம்மெச்சூர்டாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க பண்ணுற விஷயங்கள்லேருந்தே நிறைய நம்ம பார்த்துருந்தோம். பட் அவங்களுக்கு இந்த ஒரு பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது உண்மையிலே சுத்தமாக ஒரு பர்சன்டேஜ் கூட வந்து செட் ஆகாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம எப்பயும் வந்து ஃபீல் பண்ணிட்டோம். இப்போது அதை வந்து நம்ம கண்கூடாக வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ என்னாச்சு அப்படின்னா, சர்ஷிகா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நான் உள்ளேயே வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா உள்ள அவங்க வர்ஷினி கூட சேர்ந்து சௌந்தர்யாவை அட்டாக் பண்ண விஷயங்கள், அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் அவங்க பேசின விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக போச்சு அவங்களுக்கு. எல்லாருமே பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்தெல்லாம் நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி இப்போ தர்ஷிகா வந்து கேட்குறப்போ இன்னும் உடையிறாங்க. நம்ம என்ன தான் பேசணுன்னே இங்கே தெரியல அப்படின்னு சொல்லி டக்குன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ விஷால் வந்து கன்சோல் பண்ண ட்ரை பண்ணும்போது எப்படி அழுதாங்க அப்படின்னா, பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துக்கிற மாதிரி வந்து ரொம்பவே அழுதாங்க. உண்மையிலே கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வன்ம குடோன்லாம் இல்லை, நான் வன்மம் பிடிச்சவன்லாம் இல்லை, நான் கேமராக்காகலாம் இங்கே அழுகவே இல்லை, முடியல என்னால், நான் வெளியே போகிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன சொன்னாலுமே வந்து அது தப்புன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பேசினாலும் அது தப்புன்னு சொல்கிறாங்க. என்னால் இதை ஹேண்டில் பண்ணவே வந்து முடியல. என்னால் முடியலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு கத்தி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் நான் ஏன் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன பண்ணாலும் சைலண்ட்டாக இருந்தாலும் பேசுகிறாங்க. ஸோ நான் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோக்கே வந்து நான் வந்திருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லி அவங்க கோத்ரூ பண்ண எல்லா விஷயங்களும் மைண்டுக்கு வந்துட்டு போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சது. ஸோ விஷால் எவ்வளவோ கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, முடியல. அவங்க அழுது பார்த்தீங்க, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அது பார்க்குறதுக்கே வந்து நம்மளுக்கு பயமாக இருந்தது. அவங்க நிறையா கோத்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உண்மையிலே இந்த மாதிரி எல்லாம் இன்டர்வியூ வச்சு தான் வந்து எடுக்கிறாங்கல்ல. ஸோ அப்போயே வந்து இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் மனதளவில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களெலாம் எடுத்துருக்கவே கூடாது. பட் இப்போ வந்து அவங்க ஏஜ் கன்சிடர் பண்ணி தான் எடுக்கிறாங்க இருந்தாலும். பட் இருந்தாலும் ஒருத்தர் 21 வயசில் நம்ம இதே இப்போது சீசன் 2ல் யாஷிகா பார்த்துருந்தோம். அவங்களுக்கு 19 வயசு தான் அப்போ அந்த ஷோவில் இருக்கும்போது. அவங்க எந்த அளவுக்கு மெச்சூர்டாக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்த ஏஜ் வைஸ் அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறது மாறும். ஸோ எல்லாருமே இப்போ 19 வயசில் யாஷிகா மாதிரியே அந்த ஒரு மெச்சூர்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதேமாதிரி இதே 21 வயசில் இப்படி எல்லாருமே வந்து புரியாமல் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பட் இப்போ சாச்சனாக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு க்ளோஷர் கொஞ்சம் பாசிட்டிவாக அவங்க இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. செகண்ட் பேட்ச்சில் அனுப்பிச்சு அவங்க, ஏன்னா அது ஒரு கண்டஸ்டன்ட் சொன்னனால தான் இவ்வளோ விஷயம் பண்ணோம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ எனக்கு யார் மேலேயும் வன்மம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா ஏன் அந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துலலாம் வந்து அவங்க கேட்டுருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.